இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். இருங்க, நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். சீனு இந்த மாதிரி ஆனது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. என்னமா சொல்றீங்க? தாலி செய்யற நாள் அதுமா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அபசகுணமா நினைப்பாங்க. அப்புறம் சாருவ வேணான்னு சொல்லிடுவாங்கப்பா. கல்யாணம் நின்னுட்டா இவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அம்மா, அதுக்காக அவளை இப்படியே விட்டா ஏதாவது ஆயிட போதுமா? இல்லடா, இந்த மாதிரி ஆனா நம்ம மூச்சு கொடுத்தா அவங்களுக்கு மூச்சு வந்துருமா? எல்லாம் சரியாயிடும். நாங்க சரி, அப்ப அதை செய்ய வேண்டியதானே? இல்ல, அது எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது சீனோ. நீ படிச்ச பையன், உனக்கு தான் அது எப்படி பண்ணணும்னு சரியா தெரியும். நாங்க தெரியாம ஏதாவது செய்ய போய் அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க என்னப்பா பண்றது? அம்மா, அதுக்காக நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? என்னால முடியாதுமா. ஐயோ சீனோ, ஆபத்துக்கு பாவம் இல்லப்பா. ஆமா சீனு, சீனு சாருவோட உயிரே போயிடும் போல. தயவு செஞ்சு அவளை காப்பாத்து சீனு, உனக்கு கெஞ்சி கேக்குறேன் சீனு. சீனு, நேரம் ஆக ஆக உயிருக்கு தான்ப்பா ஆபத்து. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எப்படியாவது அவளை காப்பாத்து. என்னம்மா நீங்க? ஐயோ சீனு, கொஞ்ச நேரத்துல பொண்ணை கூப்பிடுவாங்க. இங்க பாரு, எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்திரு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அந்த பாவம் நம்ம குடும்பத்து மேலதான் வந்து விழும். சீனு, தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி கேளு. வா, அம்மாவுக்காக பண்ணு வா. அம்மா, காப்பாத்து சீனு. சீனு பாரு சீனு. மூச்சே வரலமா? ஆமாப்பா, அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சீனு, காப்பாத்து சீனு. சீனு, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? நேரம் ஆக ஆக அவளுக்கு உயிரே போயிரும் போல இருக்கு. ஏதாவது பண்ணுப்பா.